நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் தூதுவளை செடியை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ பேர் நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே ஹாப்பினஸோட மார்னிங் பிஸ்காக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தம்பிக்கு எப்பவும் போல் ராகி கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு சாதத்தோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே என்னோட ஃபேவரட் தூதுவளை ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் தக்காளி அண்ட் புளி கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, துவரப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, இது கூடவே 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தூதுவளையில முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு 2 பல்ஸ் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தூதுவளையோட சேர்த்து அரைச்ச ஃப்ரெஷ் மசாலாவை நம்ம புளிக்கரைசலோட நல்லா ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்பவும் போல ரசம் தாளிக்கிறதுக்கு ஆயிலில் கடுகு, சீரகம், ஒரு பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி தண்ணி கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்புத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக ரசம் நல்லா நுரக்கட்டி வந்ததும் மல்லி தூவி இறக்குனா சூப்பராக தூதுவளை ரசம் ரெடி. அட்லாஸ்ட் ரெடி பண்ண ஐட்டம்லாம் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் தூதுவளை ரசம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.